ஒரு பெரிய கூட்டுல ராணா குருவி, சோனா குருவி, அவங்க பொண்ணு பியூட்டி, அப்புறம் இவங்க கூட ராணா குருவியோட அம்மா மீனாட்சி அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராணா குருவி வேலை விஷயமா தூரமா உள்ள காட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தது. சோனா, அம்மாவையும் பியூட்டியையும் பத்திரமா பாத்துக்க. நான் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பியூட்டியோட அப்பா, இந்த தடவையாவது நீங்க கொண்டு வர பணத்தை வச்சு நாம எப்படியாவது ஒரு வலிமையான வீட்டை கட்டணும். கவலைப்படாத சோனா, இந்த தடவை நமக்கு வேற எந்த செலவும் இல்லாததால வீட்டை எப்படியும் கட்டிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் ராணா, நீயும் இதே மாதிரி ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னால ஒரு வீட்டை கட்ட முடியல. அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. அவரும் அவரால முடிஞ்ச அளவு எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. கவலைப்படாதீங்க. இந்த தடவை அவர் கொண்டு வர பணத்தை வச்சு கண்டிப்பா வீடு கட்டிடுவோம். பிறகு ராணா குருவி வேலை பார்க்கறதுக்காக தூரமா உள்ள காட்டை நோக்கி பறந்து போச்சு. வேலை பார்க்கறதுக்காக தூரமா உள்ள காட்டுக்கு போன ராணா குருவி சும்மா போகல. தான் திரும்பி வர வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஏற்கனவே தானியங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருந்தது. அதனால இவங்க 3 பேரும் எந்த கவலையும் இல்லாம உணவு சாப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய பொழுத போக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 10 நாள் ஓடிடுச்சு. வேலைக்கு போயிருந்த ராணா குருவி இன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு திரும்புற நாள். அதனால இவங்க 3 பேரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவங்கள ரொம்ப நேரம் எதிர்பார்க்க வைக்காம ராணா குருவியும் சீக்கிரமா தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. சோனா, நாம நினைச்சபடி என்னால நிறைய பணம் சேர்க்க முடிஞ்சது. நாம இப்பவே போய் வீடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். ராணா இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல வானத்துல திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர மாதிரி பயமுறுத்த ஆரம்பிச்சது. ராணாஜி, என்ன இது? நாம வீடு கட்ட நினைக்கிறப்ப நம்ம காட்டோட கிளைமேட் இப்படி மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சமயத்துல இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடி மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாம வீடு கட்டுறது அந்த இயற்கைக்கே பொறுக்கல போல இருக்கு. அதனாலதான் இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு பெய்ய ஆரம்பிச்ச மழையை பார்த்து ராணா குருவியோட அம்மா எப்படி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. நேராக மழையோட வேகம் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. அம்மா, என்னோட ரெக்கையெல்லாம் நனைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப குளிருது. பியூட்டி, இங்க வா, பாட்டி ஒன்னு அணைச்சி பிடிச்சிக்கிற. இப்படி சொன்ன மீனாட்சி அம்மா பிறகு பியூட்டியை தன்னோட ரக்கைக்குள்ள தூக்கி அணைச்சிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல மழையோட சேர்ந்து காத்தும் வேகமா வீச ஆரம்பிச்சது. இப்படி வீசின காத்துல இவங்க கூட்டுக்கு மேல இருந்த கூரையும் லேசா ஆட ஆரம்பிச்சது. ராணாஜி, எனக்கு என்னவோ இந்த கூரை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குன்னு தோணல. சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட கூரை வேகமா வீசின காத்துல பறந்து போயிடுச்சு. ராணாஜி, இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் தான் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறது? சோனா, நீயும் அம்மாவும் இருக்கிற தானியங்களையும் பழங்களையும் மூட்டையா கட்டுங்க. என் சின்ன வயசு நண்பனோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. நாம மழை விடுற வரைக்கும் அங்க போயிருப்போம். ராணாஜி, ஒருவேளை உங்க நண்பர் அவங்க வீட்டுல நம்ம தங்கறதுக்கு அனுமதி மறுத்துட்டா அப்புறம் என்ன பண்றது? இங்க பாரு சோனா, எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க, உனக்கும் நண்பர்கள் இருக்காங்க. அப்படி ஒருவேளை இவங்க எல்லாம் இடம் கொடுக்காட்டி கூட உன் தங்கச்சி வீட்டுல போய் தங்கிப்போம். ராணா குருவி இப்படி சொன்ன உடனே சோனா குருவி மனசுல ஒரு தெம்பு வந்தது. பிறகு மீதி இருந்த உணவு எடுத்துக்கிட்டு இவங்க 4 பேரும் கொட்டுற மழையில அடைக்கலம் தேடி பறந்து போனாங்க. பிறகு தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போன ராணா குருவி வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் தட்டினதுக்கு அப்புறம் ஒரு பறவை கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. ராணா, நீயா? இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல எல்லாரும் குடும்பத்தோட வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா நீ எதுக்கு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து நிக்கிற? இங்க பாருங்க நண்பா, நான் இன்னும் ஒரு கூட்டுல தான் என் குடும்பத்தோட வாழ்ந்து வரேன். இப்படி பெய்யற மழையில அந்த கூடு இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. அதனால தான் மழை விடுற வரைக்கும் உன்னோட வீட்டில் தங்கிக்கலாம்னு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தேன். ராணா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த வீட்டை நான் என்னோட குடும்பத்துல இருக்கிற 3 பேருக்காக மட்டும்தான் கட்டினேன். இதுல நீங்க எல்லாம் தங்கறதுக்கு இடமே இல்லை. இப்படி சொல்றதுக்கு என்ன தயவு செய்து மன்னிச்சிடு. இங்க பாருங்க நண்பா, நீங்க எப்படியும் உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் இங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தேன். ராணா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராணா குருவியோட நண்பன் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. தன்னோட மனைவிக்கு எதிரில் தன்னோட நண்பன் இப்படி பண்ணினது ராணா குருவிக்கு ரொம்பவும் வெக்கத்தை கொடுத்தது.
பியூட்டியோட அப்பா, இதில் உங்களோட தப்பு எதுவுமே இல்லை. சில பேர் இப்படி தான் நம்மக்கிட்ட பழகும் போது ரொம்பவும் நல்லா பழகுவாங்க. ஆனால் நம்ம ஒரு உதவின்னு கேட்கும்போது நம்மளை கை விட்டு போயிடுவாங்க. டேய் ராணா, சரி வா, நம்ம இப்ப சோனாவோட தோழி ரீட்டாவோட வீட்டுக்கு போவோம். அவன் ரொம்ப நல்லவ. பிறகு எல்லாரும் அங்கேருந்து ரீட்டா கிளியோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பித்தாங்க. இவங்க இப்படி பறந்து போகிறப்ப மழையோட வேகம் ரொம்பவும் அதிகமாச்சு. அதனால் பறந்து போகிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. பிறகு ஒரு வழியாக எல்லாரும் ரீட்டாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ரீட்டா கொஞ்சம் சீக்கிரமாக கதவை தர. சோனா குருவி இப்படி கூப்பிட்ட உடனே கதவை திறந்துக்கிட்டு ரீட்டா கிளி வெளியில் வந்துச்சு. சோனா, என்ன இது இந்த நேரத்துல இப்படி குடும்பத்தோட வந்திருக்கீங்க? ரீட்டா, உனக்கு தான் தெரியும், நாங்கள் வாழ்ந்து வந்த கூட்டில் இந்த மழையில் எங்களால் இருக்க முடியல. அதனால தான் மழை விடுற வரைக்கும் உன்னோட வீட்டில் தங்கிட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் போகலான்னு இங்கே வந்தோம். சோனா குருவி இப்படி சொல்ல உடனே ரீட்டா கிளிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்ப நாம சோனா குடும்பத்தை வீட்டுக்குள்ள விட்டுட்டா பிறகு இதுவே தொடர்கதையா ஆயிடும். அதனால இதை ஆரம்பத்திலேயே கட் பண்றது தான் நல்லது. சோனா, உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போகணும் போல எனக்கும் ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற என்னோட கணவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதையும் மீறி நான் இப்போ உங்களை அழைச்சிக்கிட்டு போனா பிறகு இதை வச்சு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. ரீட்டா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. எங்களால் நீயும் உன் கணவரும் சண்டை போட்டுக்கிறத நாங்கள் விரும்பலை. நாங்கள் வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்குறோம். சோனா இப்படி சொல்ல பிறகு ரீட்டா கிளி வீட்டுக்குள்ளே போச்சு. ரீட்டா, சோனா கிட்ட நீ சொன்ன பதில் ரொம்பவும் அருமையா இருந்தது. நீ இப்படி புத்திசாலித்தனமா நடந்து பண்ணு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாருங்க, இந்த காலத்துல இப்படிதான் நடந்துக்கணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் உங்களை காரணம் காட்டி அவங்கள தட்டி கழிச்சிடுவேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்க யாராவது வந்து உதவி கேட்டால் நீங்கள் என்ன காரணம் காட்டி அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியும். ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் இப்படி பேசிக்கிறத வீட்டுக்கு வெளியில் நின்று எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட தோழி இப்படி பேசுனதை கேட்டு ராணா குருவியோட முகத்தை பார்க்கவே வெக்கப்பட்ட சோனா குருவி தலையை குஞ்சுக்குச்சு. சோனா, இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னோட நண்பன் இருந்த மாதிரியே உன்னோட தோழியும் இருக்காங்க. பிறகு இவங்க எல்லாரும் அங்கிருந்து சோனா குருவியோட தங்கச்சி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு சோனா குருவியோட தங்கச்சி மீனா கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தது. தன்னோட தங்கச்சி மீனாவை பார்த்த உடனே சோனா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷம் வந்துருச்சு. மீனா, நாங்கள் குடியிருந்த கூடு இந்த மழையில் ரொம்பவும் மோசமாயிடுச்சு. அதனால யார்கிட்டயோ போய் உதவி கேட்டு பார்த்தோம். ஆனால் யாருமே உதவி செய்யலை. அதனால தான் கடைசியாக உன்கிட்ட வந்துட்டோம். ஆமாக்கா, இந்த மழை காலத்தில் எல்லாரும் தங்களுடைய பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ என்னோட வீடும் வெளியில் பார்க்க தான் அழகாக இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நீ என்னோட அக்கா, உன்னை திருப்பி அனுப்ப என் மனசு இடம் கொடுக்கல. வேணும்னா நீயும் பியூட்டியும் மட்டும் வீட்டுக்குள்ள வாங்க. என்னால் அவ்வளவுதான் முடியும். தன்னோட தங்கச்சி சொன்ன பதிலை கேட்டு சோனா குருவி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடுச்சு. மீனா, நீ என்னோட தங்கச்சிடி, நீ இப்படி பேசலாமா? அக்கா, உன்னோட தங்கச்சிங்கிறதால தான் உன்னையும் உன் பொண்ணையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன். வேற யாராவது இப்படி வந்திருந்தா அப்படியே திருப்பி அனுப்பியிருப்பேன். சோனா, தயவு செய்து கோவப்படாம நான் சொல்றது கேளு. நீ பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு உன்னோட தங்கச்சி வீட்டுக்குள்ள போ. நான் அம்மாவை அழைச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன். மழை விட்டதுக்கு அப்புறம் நாம எல்லாம் ஒன்னா சேரலாம். பியூட்டியோட அப்பா, உங்களையும் அத்தையும் அப்படி அனுப்பிட்டு நானும் என் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ நாம எல்லாரும் ஒன்னாவே இருப்போம். மீனா, நீ எங்கள் மேலே காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. அக்கா தங்கச்சி தான் எப்படி இருக்கணும்னு நீ தான் நல்ல உதாரணம். உன்னை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். மீனா வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் எதிர் வீட்டில் இருந்த காலுக்காகவும் கொடிக்காகவும் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த மீனா தன்னோட அக்காவை கூட வீட்டுக்குள்ள சேர்க்கல. கோரி, எதிர் வீட்டில் இருக்கிற நமக்கே ஒரு சின்ன உதவியை கூட செய்ய விரும்பாத மீனா எப்படி அவங்க அக்காவுக்கு மட்டும் உதவி செய்யும்னு நீ எதிர்பார்த்த? என்னங்க, அந்த குருவி குடும்பத்தை பார்த்தா ரொம்பவும் பாவமா இருக்கு. அவங்களுக்கு நாம உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். கோரி, உதவி செய்யணும்னு நினைச்சா நாம உடனே செஞ்சிடணும். கொஞ்ச நேரமாச்சின்னு வச்சுக்க,
நம்ம மனசே மாறிடும். அதனால நீ சீக்கிரமா போய் அந்த குருவி குடும்பத்தை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு வா. பிறகு வீட்டை விட்டு வெளியில போன கோரி சோனாவை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சது. என்னங்க, நீங்க எல்லாரும் அப்படியே இங்க வாங்க. கோரி இப்படி கூப்பிட்ட உடனே எல்லாரும் கோரிக்காவத்தோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. ஆமா, நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? இங்க பாரு குருவி, இந்த காலத்துல தெரிஞ்சவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தெரியாத பழக்கம் இல்லாதவங்க தான் உதவி பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு எல்லாரையும் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவி குடும்பத்தை பத்தி காங்களை பத்தி சோனா குருவி குடும்பத்துல உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப எங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கலைன்னா எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். ஆமாங்க கோரி அக்கா, நாங்க நம்பி வந்தவங்க யாருமே எங்களுக்கு உதவி பண்ணல. யாருன்னு தெரியாத நீங்க எங்களுக்கு உதவி பண்றீங்க. இங்க பாரு சோனா, உதவி பண்றதுக்கு பழக்கம் வேணும், சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனசுல இரக்கம் இருந்தா மட்டும் போதும். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் உதவி பண்ணலாம். இந்த சமயத்துல கோரிக்காவை எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தது. காலுஜி, வந்தவங்க கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு சோனா, சீக்கிரமா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாரும் படுத்து தூங்குங்க. காலையில இருந்து நீங்க ரொம்ப நேரம் பறந்து பறந்து களைச்சி போயிருப்பீங்க. பிறகு எல்லாரும் உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டவும் ஆரம்பிச்சது. ஜக்கு, இந்த பக்கம் வா. நீ, நான், அப்பா நம்ம எல்லாரும் ஒரே கூட்டுல படுத்து தூங்குவோம். அந்த கூட்டுல அவங்க எல்லாரும் படுத்துக்கிட்டோம். பிறகு சோனா குருவி குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த கூட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பியூட்டியோட அப்பா, இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சோனா? நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான் நம்மளை சுத்தி உள்ளவங்கள யாரு உண்மையானவங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ராணாஜி, அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு சொந்தம்னு யாருமே இல்லையா? சோனா, நம்மளோட சொந்தங்களுக்கு நமக்கு உதவி செய்ய மனசு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா யாரு நமக்கு உதவி செய்யறாங்களோ அவங்கள நாம சொந்தமா ஏத்துக்கணும். கோரி, நீ செய்யறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? சாதாரண நாள்ல போய் வேலை கேட்டாலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நான் போய் வேலை கேட்டா யார் கொடுப்பா? கொஞ்ச நாள் பொறு, மழை விடட்டும், அப்புறமா வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்றேன். என்னது, மழை விட்டதுக்கு அப்புறம் வேலைக்கு போக முயற்சி பண்றீங்களா? அதுக்குள்ள உங்க மனைவி கோரி பட்னி கடந்தே செத்துருவா. இங்க பாருங்க காலுஜி, உங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்துல நமக்கு ஏதாவது வேலை கிடைக்கும். கோரி, எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு கொடை கூட நம்ம வீட்டுல இல்ல. என்னால எப்படி வெளியில போக முடியும்? காலுஜி, உங்க உடம்பு ஒன்றும் சர்க்கரையில செஞ்சு வைக்கல கரைஞ்சி போறதுக்கு. அதுவும் இல்லாம உங்க உடம்புல தண்ணி பட்டு 1 மாசம் ஆகுது. ஏதோ இந்த மழையிலேயாவது நீங்க குளிச்ச மாதிரி இருக்கட்டும். கோரி, இப்ப நான் வேலை தேட வெளியில போகணும், அவ்வளவுதானே? இப்பவே போறேன். அதுக்காக என்னோட பர்சனல் விஷயங்களை பத்தி நீ பேசக்கூடாது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கோபத்தோட வேலை தேடத்துக்காக வெளியில பறந்து போச்சு. அந்த காட்டுல வாழ்ந்து வந்த சோனா குருவி ஒரு சமோசா கடை ஒன்று வச்சிருந்தது. அந்த கடையில சமோசா, பகோடா இதையெல்லாம் தயார் பண்ணி சோனா குருவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. சோனா குருவி கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சுவையாகவும் விலை மலிவாகவும் இருக்கிறதால அந்த காட்டில் உள்ள நிறைய பறவைகள் சோனா குருவியோட கடைக்கு வாடிக்கையாளர்களாக இருந்தாங்க. அன்னைக்கு சோனா குருவியோட செல்போன்ல மணி அடிக்க ஆரம்பிச்சது. ஹலோ, யார் பேசுறீங்க? சோனா, நான் தான் ரீட்டா பேசுறேன். பக்கோடா சமோசா ரெண்டும் கலந்து சீக்கிரமா 100 ரூபாய்க்கு கொடுத்து விடு. என்னோட வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ரீட்டா, இப்ப மழை வேற பெய்யுது, அதுவும் இல்லாம கடையில நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க பாரு சோனா, எப்படியாவது இந்த உதவியை எனக்கு செய். மழை பெய்யலன்னா நானே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். சரி ரீட்டா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இப்படி சொல்லிட்டு போனை ஆஃப் பண்ண சோனா குருவி என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல வேலை தேடி வந்த காலுக்காகவும் சோனா குருவியோட கடை பக்கம் பறந்து வந்தது. காலுக்காகத்தை பார்த்த சோனா குருவி இப்படி கூப்பிட ஆரம்பிச்சது. காலண்ணா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போங்க. சோனா குருவி இப்படி கூப்பிட்டதும் காலுக்காக சோனா குருவி கடையில வந்து உக்காந்தது. சொல்லு சோனா, என்ன உதவி செய்யணும்? காலண்ணா, நான் கொடுக்குற சமோசாவை கொண்டு போய் ரீட்டா கிளி வீட்டில் கொடுத்துருங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு 2 சமோசா கொடுப்பேன்.
சோனா குருவி சொன்னதை கேட்ட காலுக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு சோனா, எனக்கு 2 சமோசா கொடுத்தா மட்டும் பத்தாது. உன்னோட கடையில எனக்கு நிரந்தரமா ஒரு வேலை வேணும். உன்னால கொடுக்க முடியுமா? இதை கேட்ட உடனே சோனா குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. காலண்ணா, நான் உங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுக்கறேன். தினமும் 100 ரூபாய் சம்பளம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ரீட்டாய் கிளிக்கு கொடுக்க வேண்டிய சமோசாவை பார்சல் பண்ணி கொடுக்க அதை வாங்கின காலுக்காக ரீட்டாய் கிளி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகத்துக்கிட்ட இருந்து சமோசா பார்சல் வாங்கிக்கிட்ட ரீட்டாய் கிளி 100 ரூபாய் காசு கொடுத்தது. இந்தாங்க 100 ரூபாய், இதை கொண்டு போய் சோனா குருவி கிட்ட கொடுத்துருங்க. பிறகு காலுக்காக அன்னைக்கு பூரா இதே மாதிரி 4-5 பறவைங்களோட வீட்டுக்கு போய் சமோசா பார்சலை கொடுத்துட்டு வந்தது. பிறகு சாயங்காலமா சோனா குருவி கிட்ட இருந்து 100 ரூபாய் பணமும் 2 சமோசாவும் வாங்கிக்கிட்ட காலுக்காக சந்தோஷமா வீட்டுக்கு போச்சு. கோரி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்தா 100 ரூபாய் சம்பளம். நாம சாப்பிட 2 சமோசா. பிறகு காலுக்காகவும் குருக்காகவும் அந்த சமோசாவை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பிறகு ராத்திரி ஆனதும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. கோரி, எனக்கு சீக்கிரம் டிஃபன் எடுத்து வை, நான் வேலைக்கு கிளம்பணும். காலுஜி, உடம்பு ரொம்ப சோம்பலா இருக்கு. இன்னைக்கு நான் எதுவுமே செய்யல. அப்படின்னா என்ன பட்னியா வேலைக்கு போக சொல்றியா? உங்களை நான் பட்னியா வேலைக்கு போக சொல்லல, கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. அப்படின்னா? காலுஜி, நீங்க பறவைகள் வீட்டுக்கு சமோசா எடுத்துக்கிட்டு போறப்ப பசி எடுத்தா 2 சமோசாவை எடுத்து சாப்பிடுங்க. 50-100 சமோசா வாங்குற பறவைகள் அதை என்னையா பார்க்க போறாங்க? கோரி, இது நல்ல ஐடியா தான். இருந்தாலும் எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல காலுஜி. நாளைக்கு பறவைங்க சோனா குருவி கிட்ட ரிப்போர்ட் பண்ணா கூட நீங்க எண்ணி போடுறப்ப குறைச்சலா எண்ணி போட்டிருப்பீங்கன்னு பேசி சமாளிக்கணும். உன்னோட ஐடியா எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. இன்னைக்கே இதை செயல்படுத்த பாக்குறேன். இப்படி நினைச்சுக்கிட்டே போன காலுக்காகவும் புறா வீட்டுக்கு சமோசா எடுத்துட்டு போகும்போது வழியில ஒரு இடத்துல உட்காந்து அதுல இருந்து 2 சமோசாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு அந்த பார்சலை கொண்டு போய் புறா வீட்டுல கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த காலுக்காகத்துக்கிட்ட கோரிக்காவை இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, நீங்க மட்டும் சமோசாவை சாப்பிட்டா போதுமா? எனக்கு வேண்டாமா? இனிமே சமோசாவை சாப்பிடும் போது அதுல இருந்து எனக்கும் 2 எடுத்துக்கிட்டு வந்துருங்க. மறுநாள்ல இருந்து காலுக்காவை பார்சலை பிரிச்சு வழியில உட்காந்து அதை சாப்பிட்றது மட்டும் இல்லாம கோரிக்காவத்துக்கும் 2 வீட்டுக்கு போறப்ப எடுத்துட்டு போச்சு. கோரி, இந்த சமோசாவை வச்சுக்க. கஸ்டமர் வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு நேரம் ஆச்சு. இப்படி சொன்ன காலுக்காகவும் உடனே கஸ்டமர் வீட்டுக்கு பறந்து போச்சு. நாளாக எல்லா பறவைகளும் சமோசா குறையறத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. என்னங்க, இன்னைக்கு இந்த பார்சல்ல 4 சமோசா குறைச்சலா இருக்கு. சோனா கிட்ட இத பத்தி சொல்லுங்க. ராணி, பார்சல்ல குறைச்சலா இருந்துச்சுன்னு உனக்கு நல்லா தெரியுமா? உன் பையன் ராஜியை கேட்டு பாரு, அவன் எடுத்து சாப்பிட்டுருக்க போறான். ராஜி, நான் வந்து எடுத்து கொடுக்கறதுக்குள்ள உங்க யாரு சமோசா பார்சல் பிரிக்க சொன்னது? ரீட்டா, உண்மையிலேயே சொல்றேன், நான் அந்த பார்சலை தொட்டு கூட பார்க்கல. என்னது, தொட்டு கூட பார்க்கலையா? நீங்க தொட்டு பார்க்காம எப்படி 4 சமோசா குறையும்? ஒருவேளை சோனா குருவி எண்ணிக்கையில விட்டு இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் எடுக்கல. எல்லா பறவைகளும் இப்படி பேசிக்கிற விஷயத்த சில பறவைகள் சோனா குருவி கிட்டையும் வந்து சொன்னாங்க. சோனா, நான் உன்னை தப்பா சொல்லல. சமோசாவை எண்ணி போடுறப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எண்ணி போடுங்கன்னு தான் சொல்றேன். என்னங்க, எல்லா பறவைகளும் விருந்து சாப்பிட வந்துட்டாங்க. இன்னும் சமோசா வரவே இல்லை. வந்துடும். நான் சோனா குருவி கிட்ட இப்பதான் போன் பண்ணி சொன்னேன். உடனே அனுப்பிடுறேன்னு சொல்லி இருக்கு. இங்க பாருங்க, நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றீங்க? சும்மா தானே இருக்கீங்க. போங்க, போய் உடனே சமோசாவை கையோட வாங்கிக்கிட்டு வாங்க. கழுகாக்கா திட்டின உடனே அந்த ஆண் கழுகு சோனா குருவி கடையை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போனப்ப காலுக்காக ஒரு இடத்துல ஒரு பார்சலை பிரிச்சு சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கழுகு பார்த்துக்கிட்டே போச்சு. இந்த காலுக்காகத்துக்கு எப்படி இவ்வளவு சமோசா கிடைச்சது? இந்த காகத்தால இவ்வளவு சமோசாவை சாப்பிட முடியுமா? இப்படி யோசிச்சுக்கிட்டே போன அந்த கழுகு சோனா குருவி கடைக்கு போய் சேர்ந்துருச்சு. சோனா, சீக்கிரமா சமோசா பார்சல் எடுத்துக்கொடு. அதை நானே எடுத்துக்கிட்டு போயிடுறேன். கழுகண்ணா, அதை நான் ஏற்கனவே காலண்ணா கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். என்னது, காலண்ணா கிட்ட கொடுத்து விட்டியா?
அப்ப அந்த காலுக்காக வழியில உட்கார்ந்து சாப்பிட்டது எங்களுடைய சமோசா தானா? இப்பவே போய் பாக்குறேன். ஒருவேளை காலுக்காக சாப்பிட்டது எங்க சமோசாவா இருந்தா அத உயிரோட விட மாட்டேன். இப்படி நினைச்ச அந்த கழுகு நேரா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கழுகுண்ணா, நீங்க எதுக்கு நம்ம கடைக்கு போனீங்க? உங்களுக்கு வேலை வைக்க கூடாதுன்னு தான் நானே சமோசாவை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். எடுத்துக்கிட்டு வந்ததெல்லாம் சரி, நான் கொண்டு வர சொன்ன 200 சமோசா இதுல சரியா இருக்கா? என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க? எங்க கடையில எண்ணிக்கை ரொம்ப சரியா இருக்கும், ஒண்ணு கூட குறையாது. நான் இப்ப எண்ணி பார்க்க போறேன். அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் உன்னோட உடம்புல உள்ள பாகங்கள்லயும் ஒண்ணு குறைஞ்சிடும். ஜாக்கிரதை. இப்படி சொன்ன கழுகாக்கா சமோசாவை எண்ணி பார்த்தப்ப அதுல 2 சமோசா குறைஞ்சது. இங்க பாரு மண்டோதரி, இந்த காகம் நம்ம சமோசாவை பிரிச்சு வச்சு அதுல 2 சமோசாவும் சாப்பிட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன். என்னங்க, இந்த காகம் சமோசாவை தின்னது கூட எனக்கு கோபம் இல்ல. இந்த காகங்கள் 2 பேரும் வாரத்துக்கு 1 நாள் தான் பல்லு விளக்குவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவங்க வாய்ப்பட்ட இந்த சமோசா எனக்கு தேவையே இல்லை. பிறகு அந்த கழுகுகள் 2 பேரும் சேர்ந்து காலுக்காக அடி வைத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன மட்டும் அடிக்காதீங்க. நான் திருடுன சமோசாவை எல்லாம் என் கூட பங்கு போட்டு தின்ன கோரி வீட்டுல நிம்மதியா உட்காந்துருக்கா. தயவு செய்து யாராவது ஒருத்தர் போய் அவளுக்கும் தண்டனை கொடுங்க. என்ன மட்டும் ஏன் அடிக்கிறீங்க?